டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு 10 நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன், டிசிப்ளின் ரவுண்ட்ஸ். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது, கிளாஸ்ல டீச்சர் இல்லை, பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க. நான் உள்ள நுழைஞ்சேன். என்னப்பா பாடம்னு கேட்டேன். திருக்குறள் வகுப்பு எடுங்க, புத்தகம் எடுங்க. புத்தகம் எடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை. டீச்சர் வரலையா? வரல. எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க? 3 நடத்தியிருக்காங்க. 4வது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க. சரின்னுதுங்க பிள்ளைங்க. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது. நேராக வந்துட்டு, நீங்கள் பிடி டீச்சர் தானே, என்ன கையில் புக்கு உங்க வெளியில், அவங்களுக்கு தெரியாது. நான் மனசில் யோசிக்கிறேன், திருக்குறள் முன்னால் பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, வெளியில் போக சொல்கிறார்கள். வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு, அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. என் மனதில் ஆழமாக வேரூன்றிய அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். எம்ஏ கிளியர் பண்றேன். யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்றேன். அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர், அவர்கிட்ட மொழித்துறையிலே பிஹெச்டி சேர்றேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் வந்து உட்கார்றேன் இன்டர்வியூக்கு. பக்கத்தில் என்னை வெளியில் போகணும்னு சொன்னால் அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூவுக்கு. 2 பேருக்கும் வேலை. ஆனால் என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி முன்னால் முடிச்சு இருந்ததுனால 19 ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது. அதற்கு பிறகு அவரை துறை தலைவர் ஆக்கினோம். அவரின் கீழ் நான் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். மிக நல்ல பெண்.